அவரை நான் அரசியலுக்கு வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை. அதில் நான் மிக உறுதியாக இருந்தேன். கொரோனா வந்து நான் உடல்நலமின்றி, அதற்கு பிறகு எனக்கு இருதயத்திலும் ஒரு சிறு சிகிச்சை செய்யப்பட்டு வெளியில் எங்கும் செல்ல முடியாமல் நான் வீட்டோடு முடங்கி கிடக்க வேண்டிய நிலைமை வந்தபோது என்னுடைய மகன் துரை வைகோ கட்சிக்காரங்க வந்து அழைச்சு துக்க வீடுகளுக்கு 2-3 வீடுகளுக்கு போனான், 2-3 கல்யாணங்களுக்கு போனான். அதெல்லாம் எனக்கே தெரியாம தான் போனார். ஆனால் அங்கே தொண்டர்கள், மதிமுக தொண்டர்கள் காட்டிய பரிவு, அந்த உபச்சாரம், அவர்களுடைய பற்றுதல் எல்லாம் பார்த்து அப்பாவுக்காக எதுவுமே தங்களுக்கு கிடைக்கலன்னாலும் வசதி இல்லாத குடும்பங்களில் கூட உறுதியா இருக்காங்களே, இவ்வளவு உறுதியா அப்பாவுக்காக இருக்காங்களே, நம்ம அப்பாவுக்கு என்ன செஞ்சோம், அவர் இப்ப எங்கேயும் போக முடியாம வீட்டிலேயே இருக்கிறாரு என்று சொல்லி அவர் ஊருக்கு போய் அவரே அரிசி மூட்டைகளை வாங்கி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாரு. மதிமுக தொண்டர்கள் எங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ அங்க போய் அந்த வீடுகளுக்கு போய் அவருக்கு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு ஆஸ்பத்திரியை சேர்த்து விட்டாரு. இந்த சந்தர்ப்பத்தில் நிர்வாக குழு கூடியது. அப்பொழுது பேசிய அனைவரும் துரை வைகோவை கட்சியிலே முக்கிய பொறுப்பு கொடுத்து வேலை செய்ய வைக்கணும், அவரால் நிச்சயமாக மிளிர முடியும் என்று சொன்னார்கள். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன். இந்த தொலைக்காட்சியிலாவது இதையெல்லாம் செய்தியாக போடுவீர்கள் என்ற நம்பிக்கையிலே உங்களிடம் சொல்கிறேன். என்னை போல இருட்டடிப்புக்கு ஆளானவன் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் கிடையாது. நான் அருமையாக முதல் நாள் நல்ல கருத்துக்களை பேசியிருப்பேன், தேடி தேடி பார்ப்பேன். பூத கண்ணாடி வைத்து 4 வரி பேப்பர்ல போட மாட்டாங்க. எல்லார் கையிலையும் ஒரு ஓட்டு சீட்டு கொடுக்கப்பட்டது. அதில் துரை வைகோ மதிமுகவில் சேர வேண்டுமா, இல்லை அவர் அரசியலுக்கு வர வேண்டுமா, கூடாதா, இதுதான் 2 கேள்வி. எல்லாரும் கொடுத்தாங்க. ஒரு வாக்குச்சாவடி அமைச்சு அந்த வாக்குச்சாவடியில் போய் ஓட்டை போட்டு வந்தாங்க. அந்த போட்ட பெட்டியை கொண்டு வந்து எல்லார் முன்னிலை, தலைமை நிர்வாக முன்னிலை எடுத்து ஒவ்வொன்றா பிரித்து பார்த்தாங்க. நான் பார்க்கல, அவங்க தான் பார்த்தாங்க. 106 பேர்ல 104 பேர் துரை வைகோ அரசியலுக்கு வர வேண்டும், கட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தார்கள். 2 ஓட்டுக்கள் வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள்.